ஓம் நமச்சிவாயா. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு, ஆஞ்சநேய பெருமானுக்கு, சிவபுரத்து ஐயாவுக்கு, அனைத்து தெய்வங்களுக்கும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த காணொலியை பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சித்தர் ராமதேவர் ஐயாவுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஒரு வீடியோவாக தினமும் சிவபுரம் ஐயா சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஐயாவோட அதிசயத்தை நீங்கள் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு என்ன அதிசயத்தை பற்றி சொல்ல போகிறீங்க? இந்த காணொளியில் நாம் சித்தர் ராமதேவர் ஐயா மழையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பெய்ய செய்ததை பற்றி, அந்த அற்புத நிகழ்வை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏனாதி கிராமத்திற்கு உட்பட்டது பூங்குளம் என்னும் கிராமம். அங்குதான் ஏனாதி கிராமத்திற்கும் மற்றும் சுற்றுவட்டார சில கிராமத்திற்கும் குலதெய்வங்களாக வழிபட்டு வரும் மாடசாமி கோயில் அமைந்துள்ளது. மாடசாமி மட்டுமின்றி கருப்பசாமி, காளி, ஆஞ்சநேயர், சிவன், முருகன், விநாயகர், ஐயனார் போன்ற பல தெய்வங்களை வைத்து பல கிராமத்து மக்கள் சிறப்பாக வழிபட்டு வந்துள்ளனர். இன்றும் வழிபடுகின்றனர். அக்கோவில் மரங்களால் சூழப்பட்டு பல ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. அங்குதான் ஐயா அவர்கள் அருள்வாக்கு கூறியுள்ளார். அப்பொழுது அங்கு நடந்த நிகழ்ச்சி தான் இது. ஐயா அவர்கள் அருள்வாக்கு கூறும் பொழுது அருள்வாக்கு கேட்க வந்த கூட்டம் ஒரு புறம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஒரு புறம் என்று கூட்டம் அலைமோதியது. இப்படி அருள்வாக்கு கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஏனாதி கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் ஐயாவின் முன் சென்று உட்கார்ந்து, இப்படி அடுத்த நபர்களுக்கும் அடுத்த ஊர்க்காரர்களுக்கும் என்னென்னவோ அதிசயங்கள் நடத்துகிறீர்கள், இங்கோ பலரும் கூடி வருகிறார்கள், ஆனால் நமது ஊரில் குளிக்கவும் தண்ணீர் இல்லை, கால் கழுவவும் தண்ணீர் இல்லை, இவ்வளவு அற்புதங்கள் செய்யும் நீங்கள் இங்கு ஒரு மலையை பெய்ய வையுங்கள் பார்ப்போம் என்று சபதமிட ஐயாவிற்கு கோபம் வந்துவிட்டது. இத்தனை ஊர்க்காரர்கள் வந்திருக்கும் பொழுது உள்ளூர்காரன் நம்மிடம் வந்து இப்படி சபதம் செய்கிறானே என்று தன் மனதில் எண்ணி கோபமாக, நீ என்ன சொல்கிறாய்? என்னால் மலையை பெய்ய வைக்க முடியும் என்கிறாயா, முடியாது என்கிறாயா என கேட்க, அந்த நபரோ நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி என்ற அலட்சியமாக பதில் கூற, ஐயாவோ சரி, நான் மலையை பெய்ய வைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று கூறினார். வெயில் மண்டையை பிளக்குது, மழை உடனே எப்படி வரும் என்று அந்த நபர் வாய்க்குள் முணுமுணுக்க, ஐயா டேய், எதா இருந்தாலும் வேகமாக பேசு, ஏன் வாய்க்குள் முணுமுணுப்பு? தெரியாதென்று நினைக்கின்றாயா? வெயில் மண்டையை பிளக்குது, உடனே எப்படி மழை வரும் என்று தானே முணுமுணுத்தாய் என்று கேட்டார். அந்த நபரோ ஆமாம் என்று சொல்லிவிட்டு, சரி சாமி, மழையை பெய்ய வைக்க முடியாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஐயாவிடம் கேட்டார். ஐயா, நான் மழையை பெய்ய வைக்காவிட்டால் இனிமேல் நான் யாருக்கும் அருள்வாக்கு கூறாமல் இன்றோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஆனால் நீ ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டாம், மழை பெய்யும் பொழுது எழுந்து ஓடாமல் இருந்தால் போதும் என்று ஐயா கூற, அந்த நபரோ சரி சாமி என்று ஒத்துக்கொண்டார். பிறகு ஐயா சிறிது நேரம் ஆண்டவனை வேண்டி வருண பகவானை அழைத்து அருகில் இருந்த நபரிடம், இந்தா பார், வருண பகவான் இன்னும் சிறிது நேரத்தில் கொட்டு என்று கொட்டுவான், நீ மட்டும் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது, சரியா என்று ஐயா ஆவேசமாக கூற, அந்த நபரும் சரி, நான் நகரவே இல்லை என்று சபதம் செய்தார். ஐயா இந்தா வாராம் பாரு என்று மேக கூட்டத்தை காட்டினார். அனைவரும் வானத்தை பார்த்தனர். நாலாபுறமும் இருந்தும் மேக கூட்டங்கள் ஒன்று திரள சிறிது நேரத்தில் மழை கொட்டென்று கொட்டியது. கூடியிருந்த மக்கள் கூட்டம் சிதறி ஓடினார்கள். சபதம் செய்த நபரும் சிறிது நேரம் தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஐயா மறுபடியும் மேலே மேக கூட்டத்தை பார்க்க மழை மிகவும் தீவிரமடைய சபதம் செய்த நபரால் மலையை தாக்கு பிடிக்க முடியவில்லை. மெதுவாக எழுந்து நகர முயற்சி செய்தார். ஐயாவோ, டேய், என்னிடம் நான் எழுந்திருக்கவே மாட்டேன் என்று சபதம் செய்துள்ளாய், நகர்ந்த அப்புறம் அவ்வளவுதான், நான் இருக்கிறேன்ல, நீயும் இரு என்று கூற, அந்த நபரோ, சாமி, மழை மிகவும் கடுமையாக வேகமாக விழுகுது, தாங்க முடியல சாமி என்று கூறினார். ஐயா சம்பரையம் போட்டையில இரு என்று கூற, அந்த நபரோ பொறுத்து பார்த்து ஐயாவின் காலடியில் விழுந்து, சாமி என்னை மன்னித்து விடுங்கள்,
நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் சபதம் செய்துவிட்டேன். எப்படியாவது இந்த மலையை நிறுத்துங்கள் என்று காலை பிடித்து கெஞ்ச, சரி என்ற ஐயாவும் இறக்கப்பட்டு வருண பகவானை நினைத்து மலையை நிறுத்தினாராம். இதிலும் ஒரு அதிசயம் என்னவென்றால், மழை பக்கத்து கிராமத்திற்கெல்லாம் பெய்யாமல் அங்கு மட்டும்தான் பெய்ததாம். இப்படியும் ஒரு அற்புதத்தை அந்த அதிசய மனிதர் செய்துள்ளார். அடுத்து ராமதேவர் ஐயா என்ன அதிசயம் செய்தார், என்ன அற்புதம் நிகழ்த்தினார் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி. சந்திரனும் சாட்சி இல்ல, பாதகத்தி பெத்தமுள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள, பாதகத்தி பெத்தமுள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க ஐயோட கூட்டுமாருங்க, கண்டா வர சொல்லுங்க ஐயோட கூட்டுமாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க ஐயோட கூட்டுமாருங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, ஒத்த கிளி நின்ன கூட கத்தும் பாரு அவன் பேர, ஒத்த கிளி நின்ன கூட கத்தும் பாரு அவன் பேர, கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டுமாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டுமாருங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.